நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மய்யன்ற கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 4 மாசம் ஆக போகுது. சமீபத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக நடிகர் கமலஹாசன் செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தினாரு. அந்த செயலியை அறிமுகப்படுத்தும் போது நமது சூழலில் நடக்கிற மாசு, குற்றங்கள், ஊழல்கள் இவற்றையெல்லாம் தனி மனிதன் ஒருத்தர் அபாய சங்கு ஊதி தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த செயலியை அறிமுகப்படுத்தினாரு. இந்த செயலியின் மூலமாக மக்கள் தங்களது நகரத்தில் இருக்க பிரச்சனைக்குரிய விஷயங்களை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த செயலியின் மூலமாக தற்போது பல்வேறு புகார்கள் மக்களிடமிருந்து வந்திருக்கா. குறிப்பா டாஸ்மாக் மற்றும் லஞ்ச புகார்கள் அதிகமா வந்திருக்கிறதா மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைகளை பத்தி ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த தொகுதி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கு காரணமான ஆட்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலி தற்போது மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்று வருது. சரி, இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமால முன்னணி இயக்குனரா திகழ்ந்தவர் லிங்குசாமி. இவர் தற்போது விஷால வச்சு சண்டைக்கோழி 2 படத்தை எடுத்துட்டு வராரு. சமீபத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிப்புல வெளியாயிருக்க நடிகையர் திலகம் படத்தை பார்த்துட்டு கீர்த்தி சுரேஷை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அவர் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகாநதி ஒரு அற்புதமான மனதை வருடும் படம். நாயகன் படத்துக்கு அப்புறமா நான் பார்த்த சிறந்த படம் இதுதான். கிட்டத்தட்ட படம் பார்த்து 2 மணி நேரம் ஆனாலும் என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியல. சாவித்திரியாக கீர்த்தி சுரேஷ் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம சமந்தா, துல்கர் சல்மான், விஜய் தேவர்கோடா எல்லோரும் சிறப்பா நடிச்சிருக்கிறதாகவும் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்தை கொடுத்ததற்காக வைஜெயந்தி பிலிம்ஸுக்கு மிகுந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.